ஹலோ, வெல்கம் டு another வீடியோ ஆஃப் பார்த்தது பிடித்தது வடக்கு வருஷன். இந்த வீடியோல வந்து பார்த்தது பிடித்ததுல ஹிந்தி மூவிஸ் நாங்கள் 3 பேர் ஒரு ஹிந்தி படம் பார்த்துருக்கோம். நாங்கள் அந்த படம் பார்த்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் படம். நீங்களா யாருடா? How do I tell you? இப்போ ரீசெண்டா ஒரு 3-4 இயர்ஸாவே வச்சுக்கோங்களேன், இந்தி சினிமால வந்த டாப் மூவி, அதாவது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு அது இல்லாமல் ரொம்ப உண்மையிலேயே ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், டைரக்ஷனாகவும் இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே ரொம்ப ஆப்டா இருந்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா 12th ஃபெயில். அந்த படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்காதவங்க பாருங்க, மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க, பார்க்க வேண்டிய படம் இல்லை. நான் இந்த படம் 12th ஃபெயில் ஃபர்ஸ்ட் வந்து பரத்வாஜ் ரங்கன் தானே அவர் தான் அந்த படம் டைரக்டர் தான். நான் அந்த டைம்ல அந்த பிஆர் எல்லாம் இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்த டைம். ஸோ அப்போ இப்பயும் பார்த்துட்டு இருந்த அதிகமா பார்த்துட்டு இருந்த டைம் அதுதான். இன்டர்வியூஸ் அதிகமா பார்த்துட்டு இருந்த டைம். ஸோ அப்போ வந்து இவரது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த படத்தை பத்தி ரொம்ப டீடைலா பேசினோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணி படத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆர்ட் சார் போய் பார்த்ததுதான். பார்த்த உடனே ரொம்ப பேங்கரா இருந்தது படம். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் சார்வாலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அவரும் பார்த்துட்டு வா ஃபேக்டர்ல ஆஸ்ட்ராக் ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆமா, ஆக்சுவலா டைம் பார்த்திருக்காரு. அவன் 3 தடவை பார்த்தேன் ஆக்சுவலா படம். நீ சொன்னதுக்கு அப்புறமா ஒரு தடவை பார்த்துட்டு என்னால வெளியே வர முடியல அந்த படத்துல இருந்து. அதுலயே தான் இருந்தேன். திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன். அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கேன் அந்த படம் வந்து. அதனால திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன். ஒரு 2 நாள் பாத்தீங்களா? ஹிந்தில பாத்தீங்களா? ஹிந்தில தான் பார்த்தேன். நான் எப்பவுமே என்ன லாங்குவேஜ் மூவியோ அந்த லாங்குவேஜ் மூவியோட சேர்த்து சப்டைட்டிலோட பார்த்துடுறது. அது ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். நம்ம தமிழ் டப்ல பார்க்கலாம், ரொம்ப சொதப்பிடுறாங்க பண்றது. அது அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாக்குறது பர்சனல் கனெக்ட் இருந்தாலும் அந்த ரீஜனல் கனெக்ட்னு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டயலாகோட டெப்த் இருக்க மாட்டேன். எமோஷன் ஃபீல் ஆயிடும். புரியாது, பட் எமோஷன் அவங்க என்ன எமோஷன்ல அதை சொல்றாங்கன்றது ஃபீல் ஆயிடும். அதுவும் இந்த படத்துல ரொம்ப முக்கியம். அவன் பேசுற ஆக்சென்ட், அந்த பொண்ணு பேசுற ஆக்சென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த படத்துல. அது ரொம்ப கன்வே பண்ணிடும் நம்மளுக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வினோத் சோப்ரா. எவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு ஸ்கூலே சீட் பண்ணுது சரியா. அப்போ வந்து ஒரு போலீஸ் வராரு, டிஎஸ்பி வராரு, வந்து அதை ஸ்டாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இட்டு போறாரு பிரின்சிபலை. அப்போ பார்க்குறான் இவர் மாதிரி ஆகணும் நம்ம அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறமா ஒரு இதுல கேஸ்ல வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது அவனையும் அவங்க அண்ணனையும். ஊர்ல இருக்கிற பஸ் ஆல்டர்னேட்டிவா இவங்க ஒரு இவனுங்களே ரெடி பண்ணுவாங்க, ஒரு வண்டி மாதிரி அது ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். போலீஸ் பிடிச்சிட்டு அவங்க அண்ணன் கொலை பண்ணிடுவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கொலை பண்ணிடுவேன், நீ வரலான்னு சொல்லுவாங்க. போயிட்டு அந்த போலீஸை கூப்பிட்டு வருவான். இல்ல மிரட்டும், ஆட்டாவோட துப்பாக்கி எடுத்துனுவா அப்படின்னு. நீ துப்பாக்கி போய் எடுத்துன்னு வானா, நீ எடுத்துன்னு வரும்போது உன் தம்பி இறந்துருவான், அவர் மிரட்டுவான், ஓடுவான். ஓடி போய் அந்த போலீஸ்கார வந்துருவான். கூட்டிட்டு வந்துட்ட அப்புறமா திருப்பி அவரோட பவர் பார்ப்பான். அவன் அங்க இருந்து பார்ப்பான், இவருக்கு இவ்வளவு பவர் இருக்கு நம்ம அவன் சொல்லிட்டு திருப்பி ஜீப்ல இருந்து இறங்கும்போது கேட்பான், உங்களை மாதிரி அவனா என்ன பண்ணுவோன்ட்டு. அப்போ அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். சீட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. அதை ஸ்டாப் பண்ணுவான். அவன் ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து அவனோட மொத்த ஸ்கூலும் அடுத்த எக்ஸாம்ல பிட் அடிக்கும் போது ஒருத்த மட்டும் பார்க்காம எழுதுவான், படிச்சதை எழுதுவான். எல்லாருமே ஏ கிரேட்ல இருப்பான், இவன் சி கிரேட்ல இருப்பான். அவனுக்கு அது ஹாப்பியா இருக்கும். அவன் அந்த இன்டர்வியூலயும் அவன் சொல்லுவான். அதை அதுதான் எனக்கு பிளாட்டா தோணுச்சு. இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். நீ நேர்மையா ஒரு இடத்துல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ நேர்மையா இருக்கணும் அப்படின்றது அந்த இதுல நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க. அந்த சீன் தான். அவனுக்கு வந்து என்ன பண்ணணும்லாம் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் பாய், சம்பல்னு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பாய். அவனோட ட்ராக் எப்படி இருந்திருக்கும்னா, சீட் பண்ணி ஏதாவது பாஸ் ஆகி ஏதாவது வேலைக்கு போயிருப்பான், இல்ல ஏதாச்சும் சின்னதா அந்த ஊர்லயே ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த ஊரு இவனுக்கு இனோவேட்டிவா ஒண்ணு பண்ணுவாங்க. அது பண்ணது வந்து அந்த மேயருக்கு ப்ராப்ளம் ஆயிடும், அந்த ஊர் மேயருக்கு. அதனால அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. அந்த அரஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் காப்பாத்துவாரு. ஆனா அவரே ரோல் மாடலா எடுத்துட்டு அவன் லைஃபே மாறிடும். ஒருத்தர் யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாது, ஐபிஎஸ்னா என்னன்னே தெரியாது, ஆனா போலீஸ் ஆயிடணுன்றது மட்டும் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா அதிகாரம் நம்ம கையில இருந்தாதான்
நம்மளால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு பண்ண முடியும். நமக்கு எல்லாருக்கும் நடந்தது இன்னொருத்தங்களுக்கு நடக்கூடாம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல இருப்பான். அவங்க பாட்டி வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் பண்ண எதையுமே வீட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவங்க வீட்டுல. வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கேட்பாரு, பென்ஷன் பண்ண கொடு, பென்ஷன் பண்றதுல நாங்க இது சர்வே பண்ணா தர முடியாது. ஆனா அந்த மொத்த காசையும் சேர்த்து வச்சு இவன் பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போலீஸ் ஆகணும்ன்ற அவனுடைய ஆம்பிஷனுக்காக அந்த மொத்த டப்பாவையும் அவன் கையில கொடுத்து போய் படி, காசை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. லைட்டா பஸ்ல வரும்போது தூங்கிடுவான். அம்பேத் சிட்டி பத்தி தெரியாதுல்ல, கிராமத்திலே வளர்ந்த பையன். அங்க இருந்து வந்தன்னைக்கே எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இந்த விஷயமும் தெரிய வந்தோடனே என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அங்க அன்எக்ஸ்பெக்டடா ஹோட்டல்ல ஒருத்தரை மீட் பண்ணி அந்த பையன் சொல்லுவான், இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் திவால்வா, இந்த மாதிரி ஃபண்ட் இல்லாம ப்ராப்ளம் ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஆகாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பவுமே ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், ஆனா அது ரொம்ப கஷ்டம்னா என்னதுன்னா அது ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அது யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் பாஸ் பண்ண. அது வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு செப்பரேட் பாடி, அவங்க தான் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. சரி ஓகே, அப்ப நான் ஐபிஎஸ் ஆயிடுறேன், அவ்வளவுதான். அவனை பொறுத்த அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுருணும், அவ்வளவுதான். போலீஸ் ஆயிடுறேன், அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் டெல்லியில போய் பாப்பான், ஸ்டன் ஆயிடும். அவ்வளவு கும்பல் இருக்கும், அவ்வளவு இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும், அங்க இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டடி மெட்டீரியல் விற்கிற இடம் இருக்கும். அது அந்த ஸ்டோரி நடக்கிற டைம் வேற கரெக்டா சுதந்திரத்துல இருந்து ஒரு 20-25 வருஷம் டைம்ல தான் நடக்கும் அந்த ஸ்டோரி. சோ அந்த டைம்ல இருந்த பஞ்சம், அவனுக்கு லைப்ரரியில சம்பளம் 250 ரூபா கொடுப்பாங்க மாசம். ஒரு மாச சம்பளம் 250 ரூபா. அந்த மாதிரிதான் அவன் லைஃப் மூவ் ஆகும். அந்த போலீஸ் யூனிஃபார்ம் மேல அவனுக்கு ரொம்ப பேஷன் வந்துடும், எப்படியாச்சும் போலீஸ் ஆயிடணும் அப்படின்னு. ஆனா பயந்துருவான், ஏன்னா அங்க போய் அதெல்லாம் 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க இந்தியா ஃபுல்லா, செலக்ட் ஆக போறது 15 பேர்னு பயந்துருவான். முடியாதுன்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவான், முடியாது அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவன் இருக்க வைப்பான். அவன் ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான ரீசன் அங்க அவன் ஜேர்னி ஆஃப் ஐபிஎஸ்க்கு அவன் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட். அவங்க பாட்டி ஒரு புஷ் கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பாயிண்ட்னு பார்த்தா அவன் தான் சொல்ல முடியும். கேரக்டர்ஸ், படத்துல வர கேரக்டர்ஸ் விக்ரம் பசி, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல படம் நடிச்சிருக்காரு. அதுல இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்துல அவரோட நேம் வந்து மனோஜ் குமார் சர்மா. அண்ட் இவர் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படம் எனக்கு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுலயும் அதே மாதிரிதான் இவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா ரொம்ப ஹைல இருக்காது, ரொம்ப சட்டிலா தான் நடிச்சிருப்பாரு. தேவையானது இருக்கும் அப்படியே. அவன் உண்மையிலேயே ஒருத்தன் அங்க இருந்து வந்தானா அப்படித்தான்டா இருப்பான்ற மாதிரி அவன் வாழ்ந்து. இருக்கிறதுல நடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம நடிக்கிறோம்னு தெரியவே கூடாது ஆடியன்ஸ். அது இவனுக்கு கிட்ட இருக்கும். அது நம்ம இந்த விக்ரம் எஸ் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் ஹீரோயின் கேரக்டர் அந்த இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு வினோத் சோப்ரா வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஒரு பாட தெரிஞ்ச போனதான் வந்து ரொம்ப தேடி ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தேன், பாடவும் தெரியும், நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணும். ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு ஒரு பாடி இருப்பாரு நடுவில் ஒரு சீன்லாம். ஆமா, அந்த பாட்டு வந்து அவங்க ஹீரோயின் பாடினதுதான். சோ அந்த மாதிரி அவங்க ஓன் வோக்கல் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி எடுத்த ஹீரோயின் வந்து அவங்க பேர் வந்து மேதா சங்கர், கேரக்டர் நேம் வந்து ஸ்ரத்தா. அவங்க ஹீரோயின் ரோல் வந்து எப்படி சொல்றது, ஹீரோ ஒரு லிமிட்டுக்கு மேல அவள்தான் இஸ் அபவுட் டு கிவ் அப்னே சொல்லலாம். அப்போ அவங்க ஹீரோயின் கொடுக்குற ஒரு புஷ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மற்ற படத்துல எல்லாம் வந்து ஹீரோயினை வந்து ஒரு சைட் பீஸா இல்லாம எந்த படத்துல வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு ஹீரோக்கு ஹோப் கொடுக்குறாங்களோ அந்த படம் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த டாப் டயர் மூவிஸா தான் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு 12th ஃபெயிலும் சொல்லலாம். இன்னொரு மெயின் கேரக்டர் வந்து அவன் ஃப்ரெண்டு. நம்ம பேசுன மாதிரி அவன் ஃப்ரெண்டு இல்லைன்னா அவன் இங்க வந்தே இருக்க மாட்டான். சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை ஹோட்டல்ல பார்த்து பேசி டெல்லி வரையும் கூட்டு வர்றது எல்லாம் பெரிய விஷயம். அவங்க வீட்லயே தங்கதான் வச்சிருப்பான் அவன். அது தங்க இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இது ஆக்சுவலா அவன் வந்து கேட்டது எப்படி தான் இருந்துச்சு. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்ல என்னன்னா பர்ஸ் தொலைச்சிட்டேன்னா ஒரு 100 ரூபா ஊருக்கு போய் சேர்ந்துட்டா நம்ம யாராவது பண்ண மாட்டோம்ல. அதுக்கு முன்னாடி அதான் இவன் சாப்பிடுறது, அவன் அங்க போயிட்டு பேசுறதுலாம் முன்னாடி இவன் உட்காந்து பாத்துட்டு இருப்பான். இவன் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஹெல்ப்பே கேட்க மாட்டான். அந்த ஹோட்டல் தான் அங்க போவான். ஹோட்டல்ல ஃப்ரீயா சாப்பிட வைப்பாங்க. ரொம்ப நாளா பாத்துனே இருப்பான் அந்த ஹோட்டல் வாசல். ஹோட்டல் ஓனர் தான் சரி வா உள்ள சாப்பிடுவாரு. அவன் என்ன சொல்லுவான், காசு இல்ல நான் உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுவான். அப்ப கூட இல்ல வானா நீங்க தான் எப்படி படிக்க போற, பரவாயில்ல. இல்ல நான் படிக்கலாம் வரல, இங்க மூடிட்டாங்களா கோச்சிங் சென்டர், நான் கிளம்புறேன் ஊருக்குன்னுவான். அப்பதான் இவன் என்ட்ரி கொடுத்து இவன் ஹெல்ப் சொல்லுவான். பரவாயில்ல நான் காசு கொடுத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் இதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் தான் அவன் கூட சேர்ந்து ட்ரெயின்ல ஏற்றி கூப்பிட்டு வருவான். அவன் ஒரு மெயின் கேரக்டர் ஆக்சுவலா. அடுத்து அந்த டீ எல்லாம் கோச்சிங் சென்டர் அது வித் டீ கடை.
அவர்கிட்ட யார் வேணா ஃப்ரீயா வந்து கோச்சிங் பண்ணலாம், ஆனா அவர்கிட்ட டீ மட்டும் வாங்கிடணும். அவர் ரூல் மாதிரி அது. சோ டீ கடையும் ஓடிடும், இவர் கோச்சிங் எடுத்த மாதிரி ஆயிடும். நல்ல காஸ்தா கௌரி பையா. அவர் ஃபர்ஸ்ட் அவரோட அவர் வந்து அந்த ஒரு பரமபதத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றதுன்றது. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அவர் தான் சொல்றாரு 15 பேர் செலக்ட் ஆவாங்க, எத்தனை பேர் ஆடிஷன் இது என்னது ஆடிஷன் எத்தனை பேர் அட்டம் பண்றாங்க இந்தியா ஃபுல்லா, அதுல இருந்து எவ்வளவு பேர் படிச்சு அதுல டாப்புக்கு போவாங்க. இன்டர்வியூக்கே 40-50 பேர் தான் போவாங்களா, அதுல 10-15 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா எழுத போறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறது 20 லட்சம் பேர், 2 லட்சம் பேர். அப்போ இப்ப 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, அப்ப 2 லட்சம் பேர். அந்த 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 கோச்சிங் சென்டர் அண்ணா தான் நிறைய இடத்துல மோட்டிவேட்டே பண்ணாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றது கூட அவங்களால முடியும்ன்ற மாதிரி இருக்கும். இவரே ரொம்ப கஷ்டத்துலதான் இருப்பாரு. ஆனா ஒரு என் நிலைமையில இருந்து ஒருத்தர் அந்த இடத்துக்கு நம்மளால முடியல. இருக்குதுல அழகான விஷயம் அதுதான். நம்ம கஷ்டப்படுறோம்னா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது தெரியுமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு சொல்றோம். ஆமா, ஏன்னா என் நிலைமை அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிலைமைன்றதோட அவர் எப்படி யோசிப்பாருன்னா, அவங்க அந்த டீ கட்ல உட்காந்து பேசுவாங்க, இந்த இவன் கண்டவெல்லாம் கிளம்பி வந்துடுறான் பைய தூக்கில பாஸ் பண்ணோன்ட்டு அப்படின்னா, அப்பதான் சொல்லுவான், ஆனா நீ நினைப்ப உனக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா மாதிரி எல்லாம் எங்க அப்பா அம்மா கிடையாது, நாங்க வளர்ந்தா எங்க ஊரே வளரும், எங்கிருந்துல இருந்து ஒருத்த வரணும் அப்படின்னு. அந்த டைம்ல தான் இவன் ரொம்ப ஈஸியா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஆரம்பிச்ச டைம்ன்றதால அவனை எப்படியாச்சும் ஆக்கிடணுன்ற மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒர்க்கும். அடுத்து இந்த படத்துல வந்து படம் பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குச்சுன்னா இந்த படத்துல ஒரு 3-4 சீன் இருக்கு. நானும் அழுதான். லாஸ்ட் சீன் ஆப்வியஸ்லி அந்த டிஎஸ்பியை போய் மீட் பண்ணி காலில் வர சீனு. இவர் ஐபிஎஸ், அவர் வந்து ஒரு குரூப் 1 ஆஃபீஸரு, பட் காலில் வந்துடுற சீனு ஒண்ணு. அடுத்து அவன் ஃப்ரெண்டு அந்த ப்ரொஃபசர் வந்து அந்த கௌரி, அவர் வந்து அந்த பேசுவார்ல எங்கிட்ட இருந்து ஒருத்த வரணும், அந்த சீனு எனக்கு பர்சனலா வந்து அவங்க பாஸ் பண்ணிருவான். இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டு போன் பண்ணும்போது கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால. ஒரு மாதிரி ரொம்ப அது எமோஷனலா இருந்தது. அவங்க அப்பா வந்து வாங்கி பேசிட்டுல அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரணும் ஓடுவார் பாரு, அதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. எனக்கு அது ஜாய்ஃபுல்லா இருந்தது. ஜாய்ஃபுல்லா ஒரு எமோஷனலா பயங்கரமா அந்த கடைசி ஒரு 10 நிமிஷமே ரொம்ப வண்டர்ஃபுல் எமோஷன்ஸா இருக்கும். அவன் ஜெயிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து இதுவாயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவனோட இவன் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவான். அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பா செலிப்ரேட் பண்றது, அதுக்கடுத்து கடைசியில வந்து அந்த போலீஸ் ஆபீசர் போய் பாப்பாருல, இவர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாரு இவனுக்கு. அவனை அந்த சீனே வந்து ஒருத்தர் ரோல் மாடல் வச்சு அவரோட பெரிய கிரேட்ல இருக்கான்ற ஒரு இது இருக்கும் தெரியல, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து ரொம்ப மாசான சீன் இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்ததுக்கே அந்த போலீஸ் ஒரு மாதிரி பாப்பான். இவனை உட்கார்ந்து செக்ஷன் சொல்லி கேள்வி கேட்பான். இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் அவனுக்கு இன்டர்வியூ. பட் அவனுக்கு அந்த தோரணை அந்த கேள்வி கேட்கிற விதம், ஏன்னா அவன் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிக்கிறான். 20 மணி நேரம் நம்மளோட டோட்டல் பொலிட்டிக்கல் சிஸ்டம், நம்மளோட புக்ஸ், ஐபிசி செக்ஷன் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண ஒருத்தன் அங்க போய் கேள்வி கேட்பான். அவன் இதை பண்ணானா எந்த செக்ஷன்ல நீ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னு. நான் இன்டர்வியூ இருக்கு, பாஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் சைனே மாத்திருவேன் சொல்லுவா. அதுக்கு சாட்சி வந்து அவர் பின்னாடி உட்காந்து இருக்காரு, அவர் பாத்துருக்காரு. அப்புறம் அவர் 3000 ரூபாய் கொடுத்துருப்பா. ஃபர்ஸ்ட் அதை சொல்ல மாட்டாரு, வார்னிங் பண்ண அனுப்பிச்சிருந்தாரு. அப்ப சொல்லுவான் அவர் 3000 பிரைப் வாங்கியிருக்காரு அப்படின்னு. சரி அதையும் கொடுத்துரு அப்படின்னு வாயிடு போவான். மாஸ், சரியான மாஸ். அந்த அளவுக்கு ஒரு எலவேஷன் இருக்கும் ரைட்டிங்லயே. பெருசா நம்மளுக்கு அது மாஸ்ன்னு காமிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த இதுதான் ரைட்டிங்ல வர மாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பிஜிஎம் கொடுத்து ஒரு தேர்ட் கேரக்டர் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கும், எதுவுமே இல்லாம ரைட்டிங்லயே ஒரு என்ன சொல்றது கேரக்டர் டெவலப்மெண்ட் எலிவேஷன் சொல்லுவாங்க தெரியல, அதுதான் இந்த இதுல பிளஸ். அடுத்து மெயினா இந்த படத்துல வர மெயின் நமக்கு டேக்அவேனா ஃபெயிலியர் எண்ட் கிடையாது, அதை வச்சு நீ ரீஸ்டார்ட் பண்ணலாம். அது படத்தோட ஸ்லோகனே தான், ரீஸ்டார்ட். ஆமா. அது இல்லாம அவனுக்கு ரீஸ்டார்ட்ன்றதோட அவனுக்கு நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இன்டர்வியூல கூட லாஸ்டா முடியும் போது இவன் பாஸ் ஆகுறது அந்த இது பேர் பார்க்க போவாங்கல்ல, பார்க்க போகும்போது நம்மளுக்கு அந்த இது காமிச்சுனே இருப்பாங்க, இன்டர்வியூ சீனும் காமிச்சுனே இருப்பாங்க. அந்த ஒரு மேடம் சொல்லுவாங்க, மேடமும் ஒரு சார் சொல்லுவாரு நினைக்கிறேன், இவனை நம்ம பாஸ் ஆகலாம் எதுக்கு நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பேசவே மாட்டாரு ஒருத்தர்.
அது இல்லாம அவனை ஃபர்ஸ்டே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அட்டெம்ப்ட்னு தெரிஞ்சோடனே நீ வெளியே போயிருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பயும் ஒரு மேடம் சீட் பண்ணாங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அப்பயுமே ஒரு மேடம் அவன் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 2 நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே அவனுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு சின்ன 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 சான்ஸ் கிடைக்கும். அது அவனோட ஹார்ட் ஒர்க் தான் மெயினா. அவனுக்கு சான்ஸும் கிடைக்குது. அதனாலதான். உங்களுக்கு எந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் எது, எந்த ஒரு படம் சீன் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you. Bye bye.